கேசவபுரம் என்கிற ஒரு கிராமத்துல பார்வதி என்கிற ஒரு வயதான பாட்டி தங்கும் விடுதியை நடத்திட்டு வந்தாங்க. விடுதிக்கு வரவங்களுக்கு ரொம்ப பாசமா சாப்பாடு கொடுத்து கவனிப்பாங்க. விடுதிக்கு வரவங்க ஏதாவது முக்கியமான பொருள் எடுத்துட்டு வந்தா அதை பார்வதி பாட்டி கிட்ட பத்திரமா வைக்க சொல்லிட்டு அங்கிருந்து போகும்போது அதை வாங்கிட்டு போறத எப்போதுமே வழக்கமா வச்சிருந்தாங்க. ஒரு நாள் மதன், அருண் என்கிற 2 புத்திசாலி நண்பர்கள் விஜயநகரத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. போற வழியில பார்வதி பாட்டியோட விடுதிய பார்த்தாங்க. ரொம்ப நேரமா நடந்து வந்ததுனால ரொம்ப களைப்பா இருந்தாங்க. உடனே அந்த தங்கும் விடுதிக்கு போனாங்க. வாங்கப்பா, ரொம்ப களைப்பா இருப்பீங்க போல. ரொம்ப தூரத்துல இருந்து வரீங்களா? ஆமாம் பாட்டி, விஜயநகரத்துக்கு போயிட்டுருக்கோம். இன்னைக்கு நைட்டு மட்டும் இங்கே தங்கிட்டு போகலான்னு வந்தோம். அப்படின்னு மதன் சொன்னான். தாராளமா தங்குங்கப்பா. சூடா சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கே, சாப்பிட்டு போயிட்டு ஓய்வெடுங்க. சரிங்க பாட்டி. பார்வதி பாட்டி மதன், அருண் 2 பேருக்குமே நல்ல சாப்பாடு கொடுத்து ரொம்ப பாசமா பாத்துக்கிட்டாங்க. சாப்பிட்டு போகும்போது அருண் கொஞ்சம் பணத்தை பார்வதி பாட்டி கிட்ட கொடுத்தான். பாட்டி, இந்த பணத்தை வச்சிருங்க. நாளைக்கு நாங்க போகும்போது பணத்தை வாங்கிக்கிறோம். அப்படின்னு அருண் சொன்னான். 2 பேருமே நல்லா ஓய்வெடுத்துட்டு அடுத்த நாள் காலையில பார்வதி பாட்டி கிட்ட அந்த பணத்தை வாங்கிட்டு போனாங்க. அதே சமயத்துல அந்த ஊரை சேர்ந்த ரங்கசாமி என்கிற ஒரு செல்வந்தரோட வீட்டுல 2 திருடனுங்க நகையை திருடிட்டு போனாங்க. நம்ம இப்பவே இதுல இருக்கிற நகையை எடுத்து செலவு பண்ணா கண்டிப்பா மாட்டிக்குவோம். அதனால இத கொஞ்ச நாள் பார்வதி அம்மா விடுதியில கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்னு பார்வதி அம்மா கிட்ட அதை எடுத்துட்டு போய் கொடுத்தாங்க. பாட்டி, இந்த மூட்டையை கொஞ்ச நாள் பத்திரமா வைங்க. நாங்க ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது. கொஞ்ச நாள் கழிச்சு வந்து வாங்கிக்கிறோம். ஆனா நாங்க 2 பேரும் ஒன்னா வந்து கேட்டா மட்டும்தான் இந்த மூட்டையை தரணும். சரின்னு பார்வதி பாட்டியும் அவன் சொன்னதை நம்பி அந்த மூட்டையை வாங்கி வச்சாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. ஒரு நாள் அந்த 2 திருடனுங்களும் அந்த வழியா வந்தாங்க. அதுல ஒரு திருடன் நம்ம எப்படியாவது அந்த பணத்தை எடுத்துட்டு போயிடணும்னு ஒரு திட்டம் ஒண்ணு போட்டான். எனக்கு தண்ணி தாகமா இருக்கு. நான் போய் பார்வதி அம்மாவோட விடுதியில கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வரேன். நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அம்மா கிட்ட போனான். பார்வதி அம்மாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. அப்போ அந்த திருடன் அங்கு வந்தான். பாட்டி, நாங்க அன்னைக்கு கொடுத்த அந்த மூட்டையை கொடுங்க. நாங்க கொஞ்சம் அவசரமா போகணும். இல்ல தம்பி, நீங்க 2 பேரு ஒன்னா வந்து கேட்டா மட்டும்தான் கொடுக்க சொன்னீங்களே. இப்போ என்னன்னா, நீ மட்டும் தனியா வந்து கேட்டா நான் எப்படி தர முடியும்? பாட்டி, அவனும் வெளியில தான் நின்னுட்டு இருக்கான், வந்து பாருங்க. பார்வதி பாட்டி வந்து பார்க்கும்போது அந்த திருடன் வெளியிருந்த திருடனை பார்த்து கையசிச்சான். பதிலுக்கு அவனும் கையசிச்சான். பாருங்க பாட்டி, அவனும் சம்மதம் சொல்லிட்டான். நீங்க மூட்டை எடுத்துட்டு வாங்க, நேரம் ஆச்சு. பார்வதி பாட்டி அவன் சொன்னதை நம்பி மூட்டை எடுத்து அந்த திருடங்கிட்ட கொடுத்தாங்க. உடனே அந்த திருடன் மூட்டையை எடுத்துட்டு அங்கிருந்து ஓடிட்டான். கொஞ்ச நேரமா அந்த திருடன் வராததுனால இன்னொரு திருடன் போய் பார்வதி பாட்டி கிட்ட கேட்டான். பார்வதி பாட்டியும் நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க. உடனே அந்த திருடன் பாட்டி மேல கோவப்பட்டான். பார்வதி பாட்டியும் எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க. ஆனா அவன் எதையுமே கேட்காம பார்வதி பாட்டிய ஊர் தலைவர்கிட்ட கூட்டிட்டு போனான். ஐயா, இந்த பாட்டி நான் எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச என் பணத்தை எல்லாத்தையும் இன்னொருத்தங்கிட்ட கொடுத்து என்னை ஏமாத்திருச்சு. எனக்கு நீதி வேணும் அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே அந்த ஊர் தலைவர்கிட்ட சொன்னான். உடனே அந்த ஊர் தலைவரு, பார்வதி, நிபந்தனைய மீறினது உன் தப்பு. ஒன்னு அந்த மூட்டைய திருப்பி கொடு, இல்லைனா அதுக்கு பதிலா 2000 பொற்காசு கொடு, இல்லைனா நீ சிறைக்குதான் போகணும். என்ன பண்ணலாம்னு இருக்க சொல்லு. ஐயா, நானே இந்த வயசான காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அவ்வளோ காசுக்கு நான் எங்க போறது? என்னால எப்படி தர முடியும்? அப்படின்னு பார்வதி பாட்டி அழுதுட்டே சொன்னாங்க. அந்த வழியா வந்த மதனும் அருணும் நடந்த எல்லாத்தையுமே பார்த்துட்டு நாம பார்வதி பாட்டிக்கு எப்படியாவது உதவி செய்யணும்னு நினைச்சு 2 பேருமே ஏதோ ஒரு திட்டம் போட்டுட்டு அந்த ஊர் தலைவர்கிட்ட இப்படி சொன்னாங்க. ஐயா, ஒரு நிமிஷம்.
பார்வதி பாட்டிக்கு தெரியாத ஒரு ரகசியம் எங்களுக்கு தெரியும். அந்த மூட்டை இப்போ எங்ககிட்ட தான் பத்திரமா இருக்கு. அப்படின்னு மதன் சொன்னான். உடனே அந்த திருடன், அந்த மூட்டை உங்ககிட்ட தான் இருக்கா? ஆமாம், எங்ககிட்ட தான் அந்த மூட்டை இருக்கு. ஆனால் நீங்கள் போட்ட நிபந்தனை என்ன? 2 பேரும் ஒன்றா வந்தால் தான் அந்த மூட்டையை தரணும்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் இப்போ நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. நீங்கள் போய் இன்னொருத்தரை கூட்டிகிட்டு வாங்க, அப்போ அந்த மூட்டையை தரோம். அப்படின்னு மதன் சொன்னதும் அந்த திருடனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவனை தேடி கூட்டிட்டு வந்து விசாரிச்சாவே அது திருட்டு பணம்னு தெரிஞ்சு போயிருமே. இப்ப என்ன பண்றது? அப்படின்னு அந்த திருடன் கொஞ்சம் பயந்துட்டே யோசிச்சுட்டு இருந்தான். ஐயா, இவ திருட பக்கத்து ஊரில் திருடி மாட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஊர் ரங்கசாமி ஐயா வீட்டில் திருடினது வேற யாரும் இல்லை, இவனும் இன்னொருத்தனு தான். அப்படின்னு மதன் எல்லாத்தையுமே அந்த ஊர் தலைவர்கிட்ட சொன்னான். அடப்பாவி, நீ திருடனது இல்லாம பார்வதி அம்மா மேல பழி சுமத்திட்டு இருக்கியா? அப்படின்னு அந்த திருடனை சிறையில் அடைக்க சொல்லிட்டு இன்னொரு திருடனையும் கண்டுபிடிக்க சொன்னாரு. காவலாளி வந்து அவனை கைது பண்ணிட்டு போனாங்க. தம்பிகளா, நீங்க 2 பேரும் மட்டும் இல்லைன்னா நான் என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியல. நீங்க உங்க புத்திசாலித்தனத்தால என் மானத்தை காப்பாத்திட்டீங்க. நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. பாட்டி, இப்போ எதுக்கு இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? முதல்ல கையை கீழே போடுங்க. பாட்டி, அன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப பாசமா சாப்பாடு கொடுத்து ரொம்ப நல்ல கவனிச்சிங்க. அதுக்கு நாங்க பண்ற ஒரு சின்ன கைமாறா நினைச்சுக்கங்க. அப்படின்னு 2 பேரும் சொன்னாங்க. பார்வதி பாட்டி மதனையும் அருணையும் கூட்டிட்டு போய் விருந்து கொடுத்து அவங்க நன்றியை தெரிவிச்சாங்க. அவங்க 2 பேரும் சாப்பிட்டு மறுபடியும் அவங்க பயணத்தை தொடர்ந்தாங்க.